காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்னும் சற்று நேரத்தில் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கடல் சற்றே கொந்தளிப்பாக காணப்படுகிறது என்று அவ்வப்போது நமது செய்தியாளர்களும் களத்தில் இருந்து நேரலையில் தகவல்களை வழங்கிய வண்ணம் இருந்தார்கள். தற்போது சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய நினைவிடங்கள் அமைந்திருக்கக்கூடிய இடம் கடல் நீரால் சூழப்பட்டிருக்கிறது. கள தகவல்களை வழங்குவதற்காக நேரலையில் இணைகிறார் மூத்த செய்தியாளர் ராமசெல்வராஜ். அங்கு கடல் கொந்தளிப்பு எந்த அளவுக்கு இருக்கு? கடல் நீர் சற்றே முன்னுக்கு வந்ததாக தெரிகிறது. கூடுதல் தகவல். வங்கக்கடலில் உருவாகி உள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்னும் சற்று நேரத்தில் கரையை கடப்பதின் காரணமாக சென்னையே மழைநீரில் தத்தளித்துக் கொண்டு இருக்கிறது. எந்த இடத்தை பார்த்தாலும் தெருக்கள், சாலைகள் எல்லாம் தண்ணீர் சூழ்ந்திருக்கின்றது. இதற்கு மெரினாவில் உள்ள தலைவர்கள் நினைவிடங்களும் தப்பவில்லை. தற்போது நாம் மெரினாவில் தலைவர்கள் நினைவிடம் பின்னால் தான் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த காட்சியை நீங்களே பார்க்கலாம். இந்த தலைவர்கள் நினைவிடங்கள், அதாவது கலைஞர் நினைவிடம், அதே போன்று எம்ஜிஆர் நினைவிடம், ஜெயலலிதா நினைவிடம் ஆகியவற்றின் பின்பக்கத்தில் இருக்கிறோம். இந்த பின்பக்கத்தில் இருந்து இந்த பகுதியை பார்க்கும்போது அந்த பகுதி முழுவதும் தண்ணீரால் சூழப்பட்டிருக்கிறது. இது குறித்து இங்கு உள்ளவர்களிடம் கேட்டபோது இந்த பகுதியில் பெய்த மழையின் காரணமாக இந்த அளவுக்கு தண்ணீர் சூழ்ந்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். அதே நேரத்தில் இதற்கு அருகில் உள்ள, அதாவது உழைப்பாளர் சிலை பின்பக்கம் உள்ள பகுதியில் கடல் நீரும் மணல் பரப்பை ஆக்கிரமித்து இருக்கிறது. அதில் உள்ள கடல் நீரும் இந்த பகுதியில் சூழ்ந்திருப்பதின் காரணமாக தற்போது தலைவர்கள் நினைவிடம் என்பது தண்ணீரால் சூழப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தலைவர்கள் நினைவிடங்களை சுற்றிலும் உயரமான காம்பவுண்டு சுவர் கட்டப்பட்டு இருப்பதின் காரணமாக தண்ணீர் உள்ளே செல்ல முடியவில்லை. இன்னும் பலத்த மழை பெய்தால் நினைவிடங்களுக்கு உள்ளே கூட தண்ணீர் புகக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது. தற்போது மெரினா பகுதியில் பலத்த காற்றும் வீசுவதின் காரணமாக கடல் கொந்தளிப்பாக காணப்படுகிறது. தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த நேப்பியர் பாலம் பக்கத்தில் கூவம் முகத்துவார பகுதியில் பார்த்தால் கிட்டத்தட்ட 10 அடி உயரத்துக்கு கடல் சீற்றம் காணப்படுகிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில், அதாவது முகத்துவாரத்தை பொறுத்தவரையில் கூவமும் அதே போன்று கடல் நீரும் கலக்கக்கூடிய இடங்களில் மணல் மேடு அவ்வப்போது உருவாகிவிடும். அதனை தடுப்பதில் பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டு இருப்பது வழக்கம். ஆனால் காற்றும் அதே போன்று மழையும் அதே நேரத்தில் கடல் கொந்தளிப்பாகவும் காணப்படுவதன் காரணமாக அந்த பணிகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு ஊழியர்கள் கரை திரும்பும்படி அறிவுறுத்தப்பட்டு இருக்கின்றனர். அதன் காரணமாக அவர்கள் பாதுகாப்பாக தங்களுடைய இடங்களுக்கு திரும்பி இருக்கின்றனர். அதே நேரத்தில் இந்த பகுதியில் கடலோர பாதுகாப்பு குழும வீரர்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டு இருக்கின்றனர். அவர்களும் மீட்பு பணியில் ஈடுபடுவதற்கு ஆயத்தமாகி வருகின்றனர். தற்போது இது குறித்து மேலும் விவரங்களை கேட்கலாம். சார், நீங்கள் எவ்வளோ பேர் இங்கே இருக்கீங்க சார்? இங்கே வந்து 150 பேர். இப்போ வந்து டூட்டிக்கு வந்து 30 பேர் வந்துருக்கோம். எப்படி இருக்கு கடல்? கடல் ரொம்ப அதிகமாக கொந்தளிப்பாக இருக்குங்க சார். உள்ளே யாராவது அலோவ் பண்ணுறீங்களா? உள்ளே யாரும் அலோவ் பண்ணல. ஓகே, நீங்கள் வாங்க சார். நீங்கள் தானே இந்த ஓகே, இங்கே வந்து முகத்துவாரம் மணல்லாம் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கீங்க. இப்போ எல்லாம் வெளியில் வந்துட்டீங்களா? என்னென்ன வரும்? ஆமாம் சார், காற்று வந்து அதிகமாக இருக்குங்க சார். அதனால் நாங்கள் எல்லாம் வண்டி எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க, எடுத்துகிட்டு வந்துட்டோம் சார். பாதுகாப்பு மட்டும் வண்டி தலைவர்கள் நினைவிடங்கள்லாம் பார்க்கும்போது தண்ணி நிறைய சூழ்ந்திருக்கு. இது மழை நீரா கடல் நீரா? இது மழை நீர் தான். மழை நீர் தான் அதிகம் வந்து தேங்கி இருக்கு. அது போக முடியாமல் அந்த சோறு இருக்கிறதுனால அந்த பக்கம் போகல. இந்த பக்கமே ஃபுல்லாக அதிகமாக தேங்கி இருக்கு. இல்லை, பொதுவாக இந்த பகுதி பார்த்தா இந்த காதலர்கள் அதே போன்று இந்த இளைஞர்கள்லாம் அதிகமாக கூடக்கூடிய இடம். இன்றைக்கெல்லாம் அவங்களாம் வந்திருக்காங்களா? இல்லை, யாருமே இங்கே கிடையாது. காற்று அதிகம், அலையும் அதிகமாக இருக்குது. அதனால் யாருமே இங்கே வரல. மெரினாவை பொறுத்தவரையில் நாம் ஏற்கனவே வந்து அந்த லூப் சாலை பகுதியில் பலத்த காற்று வீசியது. மணலை அள்ளிக்கொண்டு வந்து அந்த சாலையில் செல்பவர்கள் மீது வீசி அந்த காட்சியை பார்த்தோம். அது பார்ப்பதற்கு ஏதோ மணல் புயல் போன்ற ஒரு காட்சி காணப்பட்டது. இன்னும் இந்த பகுதியில் கடலினுடைய, அதாவது அலையினுடைய சீற்றமும் குறையவில்லை. காற்றினுடைய வேகமும் அதாவது நிமிடத்துக்கு நிமிடம் அதிகரித்து கொண்டு இருக்கின்ற ஒரு சூழல் தான் காணப்படுகிறது. ராமசெல்வராஜ், கடல் இயல்பை விட கொந்தளிப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப கடல் அலைகள் ஆக்ரோஷமாக எவ்வளவு அடி உயரத்திற்கு முன்னெழக்கூடிய சூழல் இருக்கு? பொதுவாக நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதாவது கூவம் முகத்துவாரமும் அதே போன்று கடல் நீரும் கலக்கக்கூடிய இடத்துல தான் இந்த மணல் சேராமல் திட்டு ஏற்படாமல் தடுப்பதில் பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்கிறோம், கிட்டத்தட்ட அந்த மணல் முகட்டை எல்லாம் தாண்டி அதையும் தாண்டி உயரத்திற்கு கடல் அலை வீசுகிறது. இது குறித்து இந்த பணியில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களிடம் கேட்டபோது சுமார் 10 அடி உயரத்திற்கு அலை எழுப்புவதால் அந்த இடத்தில் இருப்பது ஆபத்து என கருதி தான் தற்போது பணிகளை நிறுத்திவிட்டு வந்ததாக தெரிவிக்கின்றனர். இந்த பகுதியை பொறுத்தவரையில் காற்றும் பலமாக வீசுகிறது, அவ்வப்போது மழையும் கொட்டுகிறது. தற்போது லேசாக மழை நின்றிருக்கிறது. இன்னும் அடுத்தடுத்து மழையும் காற்றும் அதிக அளவில் இருப்பதற்கான வாய்ப்பே இந்த பகுதியில் உள்ளது. களத்தில் இருந்து தகவல்களை தந்தமைக்காக நன்றி ராமசெல்வராஜ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.